வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ராதாகிருஷ்ணர் தொடர் முதல் எபிசோடின் கதையையும் அதிலுள்ள ஆன்மீக அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். காதல் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது ராதாகிருஷ்ணர். இந்த பூலோகத்தில் பிறந்து காதலின் அர்த்தத்தை உணர்த்தியதை இந்த தொடர் அழகாக எடுத்துரைக்கும். முன்னொரு காலத்தில் நாரதருடன் ஸ்ரீதாமா என்கிற பரம கிருஷ்ணர் பக்தன் இருவரும் இணைந்து பிரம்மரை கூறிய தகவலை கிருஷ்ணரிடம் சொல்வதற்காக கோலோகம் சென்றனர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே ஸ்ரீதாமன் வந்தான். அவ்வாறு கூறிக்கொண்டு வரும் வழியில் திடீரென வாகனம் நின்றது. ஏன் நின்றது என்று புரியாமல் நாரதரை பார்த்து கேட்டான், ஏன் நின்றது நாரதரே என்று. இந்த கோலோகத்திற்கு செல்ல நாம் பிரபுவின் நாமத்தை முழுதாக கூற வேண்டும் என்று சொன்னான். மீண்டும் ஒரு முறையும் முயற்சிதான் பண்ணி பாருங்களேன் என்று நாரதர் கூற, ஸ்ரீதாமா சற்று யோசித்தபடி புன்னகைப்புடன் சரி ஆகட்டும் என்று கூறி மீண்டும் பிரபுவின் நாமத்தை கூறத் தொடங்கினான். புன்னகைப்புடன் கூற ஆரம்பித்தான், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மீண்டும் கதவு திறக்கப்படவில்லையே நாரதரே, என்ன இது விசித்திரமாக உள்ளது என்று கேட்க, நாரதரோ, நீங்கள் பிரபுவின் நாமத்தை பாதி மட்டுமே கூறினீர்கள், மீதி பாதியையும் கூறினால்தானே இந்த கோலோகம் திறக்கப்படுவதற்கு என்று கூறினார். சரி போகட்டும், நான் ஒரு முறை முயற்சித்து பார்க்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா என்று கூறிய பொழுது இந்த கோலோகம் கதவு திறக்கப்பட்டது. நுழைவாயில் திறந்த பொழுது நாரதனும் ஸ்ரீதாமனும் கோலோகத்திற்குள் சென்றனர். முதல் எபிசோடில் ராதே அறிமுகமாகிறார். ராதே மிகவும் பக்தி உள்ளவளாகவும் ஆன்மீக சிந்தனையோடவும் காணப்படுகிறாள். மற்றொரு பக்கத்தில் கிருஷ்ணர் தனது லீலைகளுடன் அறிமுகமாகிறார். அவரின் சிரிப்பும் புல்லாங்குழலின் இசையும் அவை அனைத்தும் இந்த உலகத்தையே மயக்க வல்லவை. கிருஷ்ணர் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டவும் அன்பின் உண்மையை உலகிற்கு கற்பிக்கவும் தான். கோலோகம் என்பது ராதாகிருஷ்ணரின் லோகமாகும். இங்கு அன்பே பேராயுதம். மேலும் இந்த கோலோகத்தில் ஆடல் பாடலுடன் ராசலீலையில் ராதாவும் கிருஷ்ணரும் காதலால் நடனமாடினர். அங்கு சுற்றிலும் கோபியர்களும் நடனமாடினார்கள். எங்கும் ஒலிக்கும் நாமமோ ராதா கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா. எங்கும் ராதா கிருஷ்ணரின் பேரன்பால் திகழ்ந்தது. ஸ்ரீகிருஷ்ணரோ ஸ்ரீதாமனின் வருகையை முன்பே வருவதை உணர்ந்திருந்தார். இந்த ஸ்ரீதாமன் கோலோகத்தில் உள்ளே நுழைந்ததும் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு இன்பத்தில் திளைத்து மகிழ்ந்து வணங்கினான். அப்போது தன் பிரபு ராதையுடன் இருப்பதைக் கண்டு ராதையின் காதல் மாயையால் தன் பிரபு வசப்பட்டார் என்று நினைத்தான். இந்த எபிசோடின் மைய கருத்து, உண்மையான அன்பு என்பது சுயநலமில்லாதது. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.